இப்போ நாங்க சொல்லக்கூடிய இந்த திராவிட நலன் அப்படிங்கிறது தெலுங்கானால இருக்கக்கூடிய தெலுங்கு பேசக்கூடியவர்கள் ஆட்சிக்கு வரணும், அல்லது கர்நாடகாவில் இருக்கக்கூடிய கன்னடா பேசக்கூடியவர்கள் ஆட்சிக்கு வரணும், இல்ல அதுக்காக இல்ல நாங்க திராவிடத்தை ஆதரிக்கிறோம். பல வருடங்களுக்கு முன்பாக இடப்பெயர்ச்சியினுடைய அடிப்படையில், அது போர் காலமாக இருக்கலாம், அல்லது தொழில் நிமித்தமாக இருக்கலாம், வியாபார நிமித்தமாக இருக்கலாம், ஏதோ ஒரு காரண கட்டத்தில் 5-6 தலைமுறைக்கு முன்பாக தமிழ்நாட்டில் வந்திருக்கக்கூடிய பல லட்சக்கணக்கான குடும்பங்கள் இருக்கிறார்கள். அவர்களுடைய தாய்மொழி தெலுங்காக இருக்கும், கன்னடமாக இருக்கும். ஆனால் அவர்கள் தமிழ்நாட்டில் பல தலைமுறையாக இருந்து வருகிறார்கள், வாழ்ந்து வருகிறார்கள். அவருடைய வாழ்வாதாரமே முழுக்க முழுக்க இங்கதான் இருக்கு. அவர்கள் தங்களை தமிழர்களாக உணர்ந்து தமிழ்நாட்டில் பின்னி பிணைந்து ஒன்றிணைந்து காணப்படுகிறார்கள். இது மற்ற மாநிலங்களிலிருந்து அல்லது மற்ற மொழி பேசக்கூடியவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்தது மட்டும் கிடையாது. மாறாக தமிழர்களும் உலகம் முழுவதும் பல்வேறு நாடுகள்ல பல்வேறு பகுதிகளில் இதே அடிப்படையில் தொழில் இருக்கிறார்கள். அப்போ இங்க இருக்கக்கூடிய அந்த தெலுங்கு பேசக்கூடியவர்களோ கன்னடம் பேசக்கூடியவர்களோ அல்ல மலையாளம் பேசக்கூடியவர்களோ கேரளாவில் இருந்து ஒரு வேலைக்காக இங்க இருந்துகிட்டு கேரளால குடும்பம் சொந்தம் சொத்து எல்லாமே இருந்து அவர்கள் இங்க ஒரு ஆட்சி அதிகாரத்துக்கு வரதோ அல்லது ஒரு எம்எல்ஏ ஆகுறதோ எம்பி ஆகுறதோ தவறுன்னு சொன்னா அதை நம்ம ஏத்துக்கிறோம், மாட்டுக்கிறது கிடையாது. இங்க இருக்கக்கூடிய தெலுங்கு பேசக்கூடியவங்க தெலுங்கானாலயா அல்லது ஆந்திராங்களையா அவங்களுக்கு ஏதாவது பூர்வீகமான நிலமோ சொந்தமோ பந்தமோ ஏதாவது இருக்குமான்னு கேட்டா இருக்காது, வாய்ப்பு இல்லை. பல தலைமுறைக்கு முன்பாக இங்க வந்துட்டாங்க. அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல இவர்களுக்கும் இந்த நாட்டிற்கும் தமிழகத்திற்கும் எந்த உரிமையும் கிடையாது அப்படின்னு சொல்லி பேசக்கூடிய ஒரு அபத்தம். அதை தமிழக வெற்றிக் கழகம் எதிர்க்கும். அதனாலதான் ஜாதி மதம் இன பாலின வேறுபாடுகளை களைந்து அனைவரும் சமம், பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் அப்படிங்கிற கொள்கை முழக்கத்தை வச்சுதான் தமிழக வெற்றிக் கழகம் வந்திருக்கு. அப்ப தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய அடிப்படை சாராம்சமே அனைவரும் சமம்னு சொல்லும் போது இங்க மொழியால் நீ ஒசந்தவன், இனத்தால் நீ ஒசந்தவன், மதத்தால் நீ ஒசந்தவன் அப்படின்னு பார்க்கக்கூடிய பாகுபாடு இங்க கிடையாது அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு நாங்க வந்த காரணத்தினால்தான் தமிழ் தேசியம், தமிழர் நலன், தமிழ் கலாச்சாரம், தமிழ் பண்பாடு நமக்கு முக்கியம். அதே மாதிரி பல ஆண்டுகளுக்கு முன்பாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாற்று மொழி பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் அவர்களும் தங்களை தமிழர்களாக கருதி இருக்கிறார்கள். அவர் இந்த நாட்டில் தான் அவர்களுடைய வாழ்வாதாரம் இருக்கிறது, இங்கதான் அவருடைய சொந்தங்கள் இருக்கிறது, இங்கதான் அவருடைய அரசியல் இருக்கிறது, இங்கதான் அவருடைய எதிர்காலம் இருக்கிறது. அது மட்டுமில்ல அவர்களால் தமிழ்நாடு வளர்ந்திருக்கிறது, மாற்றங்கள் உருவாகி இருக்கிறது காரணத்தினால அவர்களும் தமிழகத்தினுடைய ஒரு அங்கம்தான். அப்படிங்கிறதுனால அவர்களுடைய உரிமை அவர்களுடைய வாழ்வாதாரம் காக்கப்படணும், நிலைநாட்டப்படணும் அப்படின்னு சொன்னா நாங்கள் அவர்களையும் உள்ளடக்கிய ஒரு வளர்ச்சியை தான் தமிழ்நாட்டிற்கு ஏற்படுத்தணும்னு நினைக்கிறோம். அதன் காரணமாக தமிழ் தேசியமும் திராவிடமும் எங்களுடைய 2 கண்கள் அப்படிங்கிறதா எங்களுடைய கொள்கையை.